ஒருவேளை பயத்தோட திகிலோட பாஸ்டர் எப்படியோ 2025 கரையை கடந்து 26க்குள்ளே வந்துட்டோம், இதுக்கு மேலே எப்படி ஃபர்தர்னு தெரில, நிறையா என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிர்மறையான காரியங்கள், நிறைய தேவைகள் இருக்குது. டோன்ட் வரி, எழுதி இருக்கிறபடி தான் நடக்கும். நான் ஒரு குட்டி ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவும் சீஷர்களும் மலையில் பேசிட்டு 5 அப்பம் 2 மீனை வச்சு அதிசயம் பண்ணிட்டு சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எல்லாரும் ஏறிட்டாங்க. நடுக்கடல், ராத்திரி ஆயிடுச்சு, புயல் அடிக்குது, பயங்கர காத்தடிக்குது. சீஷர்கள் எல்லாம் நெஞ்சில் அடிச்சுட்டு கதறாங்க, ஐயரே மாண்டு போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அவரும் போட்டில் தான் இருக்கிறார். உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டிட்டு திரும்பி பார்த்து சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே. சார், புயல் கடக்கிறதுக்கும் புயல் அடிக்கிறதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? சார், புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு சார், பயமாக இருக்குது சார், இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் கேட்குறோம்ல. இதுக்கும் விசுவாசத்துக்கும் என்ன இருக்குது? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்கலாமே, கொஞ்சம் ரியாலிட்டியாக யோசித்து பார்ப்போமே. இப்போ இருக்கிற சூழ்நிலைமையில் எப்படி விசுவாசமாக பார்க்க முடியும்? இப்படி தான் நம்மளோட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எதை தெரியுமா மென்ஷன் பண்ணுறாரு? நான் என்ன சொன்னேன்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் நான் சொல்லிட்டேன்ல. நான் சொல்லி நம்ம படகுல ஏறிட்டோன்னா அது புயல் அடித்தாலும் சரி, மழை அடித்தாலும் சரி, கடல் கொந்தளித்தாலும் சரி, இல்லை படகே உடஞ்சி போனாலும் சரி, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்கள்.